இறை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, பரபரப்பான தேர்தல் ஓட்டுப்பதிவுகள் எல்லாம் முடிந்து தற்பொழுது ஓட்டுப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எக்ஸிட் போல் வெளியாகி இருக்கிறது. இதிலே ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒவ்வொரு விதமான கருத்து கணிப்புகளை முடிவுகளை அவர்கள் தெரிவித்து மக்களுக்கு ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள், ஒரு பரபரப்பான விவாதங்களுக்கும் ஆளாக்கி இருக்கிறார்கள். இதனுடைய முடிவு தெளிவு என்பது வருகின்ற 4ஆம் தேதிதான் அது நிறைவேறப் போகிறது. ஆனால் ஒன்று மட்டும் இந்த தேர்தலின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை வென்று வாகை சூடியிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய நிலையாக இருக்கிறது. நம்முடைய பதிவுகளை பார்த்துவிட்டு ஏராளமான அன்பர்கள் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு அறம் சார்ந்த அரசியலிலே பங்கேற்பதற்கான தங்களுடைய ஆர்வங்களை தெரிவிக்கிற பொழுது இந்த சமுதாயத்திலே அது நம்பிக்கையூட்டுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. அதே சமயத்தில் சில அன்பர்கள் நம்முடைய கருத்துக்களின் மூலமாக, நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக அவர்களுக்கெல்லாம் ஏதோ பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சக்கூடியவர்கள் எல்லாம் நம் மீது கோபப்படுகின்றவர்கள், மோசமான விமர்சனங்களை முன்வைக்கிறவர்கள், நம் மீது எரிச்சல் அடைந்து நம்மை வசைபாடுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவைகளையெல்லாம் கடந்துதான் நாம் செயலாற்றி கொண்டிருக்கிறோம். சில அன்பர்கள் அக்கறையோடு அனுதாபத்தோடு, சுவாமிஜி அவர்களே, நீங்கள் அரசியல் பேச வேண்டுமா? நீங்கள் அரசியல் பேசுகிறீர்கள் என்று சொன்னாலும் அது நடுநிலையாக அல்லவா இருக்க வேண்டும்? ஒரு துறவியாக இருந்து கொண்டு நீங்கள் எப்படி ஒரு நிலை சார்ந்த நிலைப்பாட்டை எடுக்கலாம்? விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பது எப்படி சரியானதாக இருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பக்கூடிய அன்பர்களும் இருக்கவே செய்கிறார்கள். எல்லோருக்கும் நாம் தெரிவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், எல்லோருக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம், நாம் அரசியல் பேசுகிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு அது பலருக்கு அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது என்றால், இந்த சமுதாயத்தில் ஆன்மீகத்திலே இருக்கிறவர்கள், துறவிகளாக இருக்கிறவர்கள், அருளாளர்களாக இருக்கிறவர்கள் அரசியல் பற்றி பேசுவதும் அரசியல் பற்றிய கருத்துக்களை வழிகாட்டுதலை தருவதும் இந்த சமுதாயத்திலே அருகி போய்விட்ட ஒன்றாக மாறிவிட்டதனுடைய விளைவுதான் நம்முடைய கருத்துக்களினுடைய வெளிப்பாடுகள் பலருக்கு அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. சமுதாயத்தில், இந்த மண்ணில், இந்த உலகத்தில், மனித வாழ்க்கையில் அரசியல் தான் உயர்ந்த ஆன்மீகமாக இருக்கிறது. அந்த அரசியலிலே ஈடுபடக்கூடியவர்கள் அறம் சார்ந்த மனிதர்களாக இருக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் மக்களினுடைய கடவுளாக இருக்கிறார்கள். அவர்கள் அந்த கடவுள் தன்மைக்கு, இறைத்தன்மைக்கு தகுதியுடையவர்களாக, இறையாளர்களாக இருந்து ஆட்சி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கான வழிகாட்டுதலைத்தான் இந்த மண்ணில் காலம் காலமாக தொடர்ந்து அருளாளர்கள் நிறைவேற்றி வந்திருக்கிறார்கள். அந்த நிலைமைகள் இந்த சமுதாயத்தில் மறந்து போய்விட்ட ஒன்றாக மாறிவிட்டதனுடைய விளைவுதான் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய அவலங்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. இந்த உலகம் தர்மத்திற்கானது,
மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது. இந்த மண்ணிலே வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும் அவரவர்களுக்குரிய தர்மத்தோடு வாழ்வதற்கு அவர்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படி தர்மத்தோடு வாழ்வதன் மூலமாகத்தான் ஒவ்வொரு மனிதனும் கடைத்தேற்றம் பெற முடியும் என்பது பிரபஞ்சத்தினுடைய நியதியாக இருக்கிறது. அதற்கு வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் துறவிகளினுடைய, அருளாளர்களினுடைய கடமையாகவும் தர்மமாகவும் இருக்கிறது. தற்பொழுது நாம் துறவியாக இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கான தர்மம், துறவிக்கான தர்மமும் இருக்கிறது. அந்த துறவு தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய தகுதி நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நாம் இந்த துறவு வாழ்க்கையை நாம் தொடர்ந்து ஏற்றுக்கொண்டு அந்த அற்புதமான நிலையை நிறைவேற்றலாம். ஐம்புலன்களினுடைய இன்பங்களை கடந்து அவைகளையெல்லாம் துறந்துவிட்டு மனித குலத்திற்காகவும், மானுடத்திற்காகவும், மண்ணுயிர்களுக்காகவும் அணுவளவும் அகலாமல் சிந்தித்து செயல்படுகின்ற சிந்தையை பெற்றவர்களாக இருக்கிற பொழுதுதான் அது துறவியினுடைய தர்மமாக இருக்க முடியும். நாம் அந்த தர்மத்தை நிறைவேற்றுகிற, அந்த தர்மத்தை கடைபிடித்து வாழுகிற துறவியாக நாம் இருக்கிறோமா என்பதை காலம் நிர்ணயம் செய்யும். ஆனால் ஒன்று மட்டும் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய, உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம், நான் அந்த துறவிக்கான தர்மத்தை நாம் கடைபிடிக்க முடியாதவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் துறவியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் ஐம்புலன் இன்பங்களை, நுகர்வுகளை நாம் அடைவதற்கு, பல்வேறு வகைகளிலே அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தடையேதும் இல்லை. அவைகளையெல்லாம் கடந்து இந்த இறை வாழ்வை, ஈசனால் அருளப்பட்டிருக்கக்கூடிய இறை வாழ்வை நாம் ஏற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான கடமையையும் தர்மத்தையும் நிறைவேற்ற வேண்டியது துறவியினுடைய கடமையாக இருக்கிறது. நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் ஈசன் எம்மை தீண்டி காட்சி தந்து தீச்சிறந்த அந்த கணத்திலேயே நமக்கு உணர்த்திவிட்ட பேருண்மையைத்தான் அவனுடைய கருவியாக இருந்து இந்த மண்ணிலே நாம் செயல்படுத்துவதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு எவர் மீதும் விருப்பு வெறுப்பு கிடையாது. யார் வேண்டியவர்கள், வேண்டாதவர்கள் என்பது பற்றியெல்லாம் நமக்கு ஏதும் இல்லை. அது விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, இபிஎஸ் அவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மண்ணிலே செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் தலைவர்களாகவும், அரசியலிலே ஈடுபடக்கூடியவர்களாகவும் எவராக இருந்தாலும் எவர் மீதும் நமக்கு விருப்பு வெறுப்பு ஏதுமில்லை. நாம் விஜய் அவர்களை ஆதரிக்கிறோம் என்பது ஒருதலை பட்சமானது என்று நினைக்கிறவர்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நடுநிலை என்பது எது தர்மமோ, எது சரியான பாதையோ, எது தர்மத்திற்கான நிலைப்பாடோ அதை வழிகாட்டுவதும், அதற்கான ஆதரவை தருவதும், அதற்கு துணை நிற்பதும் தான் நடுநிலைமை, தர்மத்திற்கான நிலைமை என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய இந்த செயல்பாடுகள் என்பது இத்தோடு முடிந்துவிடக்கூடிய விஷயம் அல்ல. இந்த மண்ணிலே அறம் சார்ந்த அரசியல், அருள் சார்ந்த அரசுகள் நிலை பெறுவதற்கும் அமைதி உலகம் உருவாவதற்குமான இந்த முயற்சி இந்த மண்ணிலே
தொடர்ந்து நிறைவேற்றப்பட இருக்கக்கூடிய ஈசனினுடைய செயலாக இருக்கிறது. அதற்கு நாம் கருவியாக இருந்து இயங்கிக் கொண்டிருப்போம் என்பதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. எவர் கண்டும் நாம் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. எவருடைய விமர்சனங்கள், கோபங்கள், எதிர்ப்புகள், வசைபாடுதல்கள் பற்றியெல்லாம் நாம் கவலைப்படுவதற்கு ஏதுமில்லை. அவைகளெல்லாம் அவரவர்களினுடைய வினை பயன்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான், அவ்வளவுதான். நம்முடைய பயணம் பிரபஞ்ச பேராற்றல் ஈசனின் பெரும் கருணை காட்டுகிற பாதையில் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். எவருக்கு இறைவனினுடைய கருணை இருக்கிறதோ அவர்கள் நம்முடைய பாதையிலே, பயணத்திலே சங்கமிப்பவர்களாக இருப்பார்கள். அவ்வளவுதான். இந்த மனித வாழ்க்கையில் தர்மத்தின் பேருண்மையை இந்த மண்ணிலே நிலைநாட்டுவதற்கு, மலரச் செய்வதற்கு ஈசன் எம்மை வழிநடத்துகிறான். யாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம். இந்த மண்ணில் வாழையடி வாழையாக தர்மத்தின் பாதைக்காக அர்ப்பணித்துக் கொண்ட அந்த புனித அருளாளர்களினுடைய துணையோடு நம்முடைய பயணம் தொடரும். இந்த மனித வாழ்க்கையில் அரசியல் என்பது உயர்ந்த ஆன்மீகமாக இருக்கிறது. அந்த அரசியலிலே ஈடுபடக்கூடியவர்கள், அரசாட்சியிலே பொறுப்பேற்கக்கூடியவர்கள் தர்மத்திற்கான மனிதர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் தர்மத்திற்கான மனிதர்களாக இருந்து கொண்டு தர்மத்திற்காக செயல்படுகின்ற பொழுதுதான் புண்ணிய பலனை பெறுகிறார்கள். அந்த தர்மத்திலே இருந்து தவறிவிடுகின்ற பொழுது அவர்கள் பாவத்திலே வீழ்ந்து விடுகிறார்கள். அப்படி தர்மம் தவறிய அரசியலிலே ஈடுபடக்கூடியவர்களை பார்த்து நாம் பரிதாபப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். புண்ணியத்திற்கான பலனை பெறுவதற்கு இந்த பூமியில், இந்த மண்ணுலகில் இறைவன் கதவுகளை திறந்து வைத்திருக்கிற பொழுது இவர்களெல்லாம் பாவத்தில் வீழுகிறார்களே, அவர்களையெல்லாம் பாவத்திலே இருந்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஈசன் எம்மை இயங்க வைத்திருக்கிறான். இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தேர்தலின் நிலைப்பாடுகள், விஜய் அவர்கள் எப்படி ஸ்டாலின் அவர்களை வென்று வாகை சூடி இருக்கிறார்கள் என்று சொன்னால், நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலில் ஓட்டு அரசியலினுடைய முடிவுகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் தர்மத்திற்கான அரசியலில் அவர் ஸ்டாலின் அவர்களை வென்று வாகை சூடியிருக்கிறார் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இந்த மண்ணில் தர்மத்திற்கான அரசியல் மலர வேண்டும். ஊழலற்ற, முறைகேடுகளற்ற, மக்களுக்கு பாதுகாப்பான, தூய்மையான நல்லாட்சி மலர வேண்டும் என்பதற்காக தேர்தலிலே போட்டியிடக்கூடியவர்கள் எல்லாம் மக்கள் மத்தியிலே பொது காசிலே இருந்து ஒரு பைசாவை கூட தன்னுடைய சொந்த நலன்களுக்கு பயன்படுத்தாமல் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்வோம், இது சத்தியம் என்று சத்திய பிரமாணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட வேண்டும். அதற்கு தகுதியானவர்களில் சிறந்தவர்களை மட்டுமே மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த இறை செய்தியை, இந்த இறை பேருண்மையை, இந்த அரசு தர்மத்தை, அரசியல் தர்மத்தை நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலிலே விஜய் அவர்கள் நிறைவேற்றி வைத்து தர்மத்திற்கான பாதையில் அவர்கள் மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிறார்கள். அவர்கள் பகிரங்கமாக பொது காசிலே இருந்து ஒரு பைசாவை கூட என் சொந்த நலன்களுக்கு பயன்படுத்தாமல் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்வேன், ஊழல் முறைகேடுகளை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன், இது சத்தியம் என்று அவர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்டு அவர்களுடைய வேட்பாளர்களை எல்லாம் சத்திய பிரமாணம் ஏற்க வைத்து அறம் சார்ந்த அரசியலுக்கு
மிகப்பெரிய சாதனை படைத்த தலைவராக அவர்கள் உருவெடுத்திருக்கிறார்கள் என்கிற உண்மையை யாரும் மறந்துவிட முடியாது, மறைத்துவிட முடியாது. இதை ஸ்டாலின் அவர்கள் செய்ய முடிந்ததா என்றால் நிச்சயமாக கிடையாது. மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் வேறு எந்த அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் நிறைவேற்ற முடியாத இந்த இறை மாண்பை விஜய் அவர்கள் இன்றைக்கு நிறைவேற்றி வைத்திருக்கிறார்கள். அதே போல நடைபெற்ற தேர்தலில் காசு கொடுத்து கூட்டத்தை சேர்க்காமல் கட்டுக்கடங்காத கூட்டங்கள் அவருக்கு திரண்டு வருகின்ற ஒரு பேரெழுச்சி பிரபஞ்ச பேராற்றலின் மூலமாக நிகழ்ந்திருக்கிறது. விஜய் அவர்களும் அவருடைய வேட்பாளர்களும் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களும் எங்கும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கவில்லை, எங்கும் மக்களை ஏமாற்றி அந்த ஓட்டுகளுக்காக காசு கொடுத்து மக்களை வரவழைக்கவில்லை. தேர்தலிலே மற்ற அரசியல் கட்சிகளைப் போல பெரும் செலவு செய்துவிடவும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அறம் சார்ந்த அரசியலினுடைய பாதையிலே அவர்கள் இயல்பாகவே பயணித்திருக்கிறார்கள். இதை ஸ்டாலின் அவர்களினால் நிறைவேற்றி வைக்க முடிந்திருக்கிறதா என்பது இந்த உலகறிந்த உண்மையாக இருக்கிறது. இவைகளையெல்லாம் கடந்து விஜய் அவர்கள் ஒரு கிறிஸ்தவர் என்கின்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட பொழுதும் நான் மதங்கள் கடந்து இனங்கள் கடந்து அனைத்து மனிதர்களுக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் நான் ஏற்புடையவனாக இருக்கிறேன், எல்லா உயிர்களுக்கும் கடமையாற்றக்கூடிய தொண்டாற்றக்கூடிய மனிதனாக தலைவனாக இருக்கிறேன் என்று அவர்கள் கிறிஸ்துவ ஆலயங்களிலும் மசூதிகளிலும் அம்மன் ஆலயங்களிலும் வழிபாடு செய்து தான் ஒரு இந்த சமுதாயத்திற்கு ஆன்மீக உலகத்திற்கு பொதுவானவன் என்பதை அவர் பிரகடனப்படுத்தி இருப்பது ஸ்டாலின் அவர்களினால் செய்ய முடியாத ஒரு நிலை. தேர்தல் ஓட்டுப்பதிவிற்கு பின்னாலும் கூட அவர் துணிச்சலோடு அவருக்கு ஊட்டப்பட்ட அந்த ஆன்மீக உணர்வினுடைய பேரொளியினுடைய விளைவாக திருச்செந்தூரிலே சென்று முருகனை தரிசித்து அவர் தரிசனம் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய அறம் சார்ந்த அரசியலுக்கு திருச்செந்தூர் முருகன் இன்றைக்கு சாட்சியாக நிற்கிறான் என்பதை இந்த உலகம் உணர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் சீரடி சாய்பாபாவினுடைய ஆலயத்திலே சென்று பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறார் என்று சொன்னால் அந்த பேராண்மை வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் இப்படி மனம் திறந்தவராக அனைத்து மக்களுக்கும் பொதுவானவர்களாக அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றக்கூடியவராக இருக்கிறாரா என்பதுதான் இன்றைய நிலையாக இருக்கிறது. இந்துக்களினுடைய பண்டிகைகளுக்கு கூட வாழ்த்து கூறினால் தீட்டாகிவிடும் என்று எண்ணக்கூடிய எண்ண போக்குகள் மலிந்து கிடக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் துணிவோடு மனம் திறந்தவராக ஒரு வெளிப்படையான மனம் கொண்ட மனிதராக இன்றைக்கு விஜய் அவர்கள் அனைத்து வகையிலும் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களை வென்று இன்றைக்கு விஜய் அவர்கள் வாகை சூடியிருக்கிறார்கள். ஓட்டு எண்ணிக்கையில் ஓட்டு அரசியலில் அவர்கள் வெற்றி பெற்றால் அவர்கள் சட்டசபையிலே அரசு முதல்வராக இருப்பார்கள். அதற்கான வாய்ப்பு இல்லை என்கிற சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவர் இந்த மக்களினுடைய முதல்வராக இன்றைக்கு அவர் நிலைத்திருப்பார் என்பதுதான் தர்மத்தினுடைய செய்தியாக, பிரபஞ்சத்தினுடைய இறை செய்தியாக இருக்கிறது. அவர் தொடர்ந்து அவருக்கான மக்களுக்கு, அவருக்கான இளைஞர்களுக்கு, அவர்களுக்கான ஆதரவு தரக்கூடிய கோடான கோடி தாய்மார்களுக்கெல்லாம் நம்பிக்கையூட்டி அறம் சார்ந்த வாழ்க்கையில் அவர்களை பயணிக்க செய்யக்கூடிய, பக்குவப்படுத்தக்கூடிய, வழிநடத்தக்கூடிய தலைவராக
அவர் தொடர்ந்து செயலாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உருவாகும். தமிழகத்திலே அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய தேர்தல்கள் எதுவாக இருந்தாலும் அறம் சார்ந்த அரசியலை கடைபிடிக்கிறவர்கள்தான் தேர்தலை சந்திக்க முடியும் என்கிற நிலைமையை உருவாக்குகிற உன்னத மகத்தான மனிதராக விஜயை மலர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுதான் இறைவனினுடைய செய்தியாக இருக்கிறது. பதவிகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களினுடைய முதல்வராக கடமையாற்றக்கூடிய வாய்ப்பு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த கடமையை நிறைவேற்றி இந்த மண்ணிலே தர்மத்திற்கான அரசியல் மலர்வதற்கு அவர் ஒரு மகத்தான வாய்ப்பாக, மகத்தான தலைவராக மலர வேண்டும் என்பதுதான் தர்மத்திற்கானவர்களினுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது, வேண்டுதலாக இருக்கிறது. யார் இந்த தேர்தலிலே வெற்றி பெற்றாலும் அனைவரும் தர்மத்திற்கான மனிதர்களாக இருக்க வேண்டும், அருளாட்சிகள் தர வேண்டும். அதுதான் இந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் நிறைவு செய்ய வேண்டிய நிலையாக இருக்கிறது என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மனித வாழ்க்கையில் எல்லோரும் தர்மத்திற்கான வாழ்க்கையில் பயணத்தில் பங்கேற்க முன்வாருங்கள். அறம் சார்ந்த அரசியல் மலரட்டும், அருள் சார்ந்த அரசுகள் நிலை பெறட்டும். இந்த உலகத்தில் அமைதி உலகம் உருவாகட்டும். அனைத்து மக்களும் அனைத்து மனிதர்களும் அன்பும் கருணையுமாக சக மனிதர்களோடு இணக்கமாக ஒரே குடும்பமாக இந்த உலக சமுதாயம் வாழுகிற உன்னத காலம் உருவாகட்டும். அமைதி உலகம் மலரட்டும். அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்.